ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகே குக்கிங் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எறா தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, இதை கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குங்க. ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிருச்சு. ஏற்கனவே அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. எறாவை ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு மிக்ஸி ஜாரை கழுகி அந்த தண்ணியை ஊற்றிக்கிங்க. தண்ணி ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம், எறாவிலிருந்தே தண்ணி வரும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. நடுவில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.